ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு அப்படி ரோடு அது வரைக்கும் பாருங்க. ஃபுல்லாக இந்த கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ். கோழி களைச்சி பறைச்சி குப்பையெல்லாம் வந்து ரோட்டுக்கே தள்ளி இருந்துச்சு. பாவம் இதெல்லாம் கூட்டி பாருங்க, அந்த நெல்லிக்காய் மரத்துக்கடியிலையும் இருந்துச்சு, அதெல்லாம் கூட்டி விட்டு இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக கூட்டி சுத்தம் பண்ணி பாருங்க, அங்கே வரைக்கும் சுத்தம் பண்ணி பாவம் வெயில்ல நான் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக நீட்டாக கூட்டி விட்டு அப்படி கட்டுத்தர ஃபுல்லாக கூட்டி. இன்றைக்கி அம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டாங்க நேரமாக, அதனால் சக்தியே எல்லாம் கூட்டி விட்டு அப்படி. நான் இங்கே மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா வெளியே வர அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. பார்க்குறக்கு எனக்கே நல்லா இருந்துச்சு. பாருங்க எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டு வேலைகளுக்கு வந்து உதவி செய்வாங்க. பரவாயில்ல, அந்த விஷயத்தில் நான் வந்து எல்லா விஷயத்துலையுமே கொடுத்து தான் வச்சுருக்கிறேன். பரவாயில்ல, ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கொடூரமாக நடந்துக்குவாங்க, கோபம் வந்துடும் ஒரு சில டைமு. நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றபடி வந்து இங்கே வருங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாப்பி. ஆடு ஓட்டிகிட்டு போகிறாங்க. போய் மாடை பிடிக்க கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் கொளுத்து, போய் மாட்டை பிடிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூழ் வச்சுட்டேன். டெய்லி கூழ் வச்சுட்ருக்கோம். இப்போ வந்து சத்து மாவு கூழ் வச்சுட்டு சாம்பார் வச்சாச்சு. ரசம் வந்து நேற்று வச்சதே இருக்குது, அதனால் ரசம் வைக்கல. அவரைக்காய் வந்து அம்மா வந்து அரிஞ்சு கொடுத்தாங்க, ஆனால் செய்யணும், இனிமேல் தான் செய்யணும்னு அது செய்யலை. இது நம்ம செடியிலேயே பறித்த அவரைக்காய். இதுதான் நம்ம வீட்டு இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கோபி ஒரு விஷயமா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஃபோன் வந்து எங்கள் பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பெரியம்மா பார்க்க கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். நேற்றே ஒரு மாதிரி பேசினா அப்படி, சரி இது ரொம்ப முடியலைன்னா சொல்ல வரையுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடியலையாம்மா, சாப்பாடே செய்யாமல் படுத்துட்டு இருந்துக்கிறேன் அப்படி. நானே காலையில் அது எதுக்கு கூப்பிடலான்ட்டு கூப்பிட்டு கேட்டதுனால தெரிஞ்சு, சரி எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். என்ன ஏதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை இன்றைக்கி இவங்க அப்பாவுக்கு வேலையில். நேற்று சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பஸ்ஸில் தான் போயிருக்கணும், ரொம்ப லேட் ஆகும். இன்றைக்கி பரவாயில்ல, வீட்டில் இருந்ததுனால ஆடு மாடெல்லாம் மேய்க்கலிங்க. எல்லாம் தீவனம் இருந்த தீவனத்தை ஃபுல்லாக எடுத்து போட்டு தண்ணி வச்சுட்டு பெரியம்மா அப்பாவுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் நல்லது பண்ணி விட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். ஏன்னா அவரே முடியாமல் கிடக்கிறாரு. அதில் பெரியம்மாவும் சரி படுத்துருச்சுன்னா அவர் சொல்கிறாராம்மா, என்னையவே பார்த்துட்டு இருக்கிற நீயே படுத்துட்டு இப்போ நம்ம 2 பேர்த்தையும் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படிங்க அம்மா. அழுகிற மாதிரி நேற்று பேசினா அப்படி. சரி சொல்லு வரையுமா நான் வர்றேன், இப்போவே வரட்டுமா அப்படின்னதுக்கு, இல்லைம்மா இப்போ நல்லா தான் இருக்கிற, முடியலன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனே வரல. ஆள் கேட்டால் என்னங்குது, நீயே ஆடு மாடும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு சாப்பாடும் செஞ்சு கொடுத்துட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிற, இதில் நீ எனக்காக வேறு வரணுமா அப்படிங்கிற அப்படி. அப்புறம் நான் வராமல் யார் வர்றது, இதையெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, ஆடு மாடு கூட அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ஸ்கூல் கூட 2 நாள் லீவ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு உடம்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இப்போ கிளம்புறேங்க. ரொம்ப முடியலன்னா தான் சொல்கிறது, இல்லைன்னா சொல்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க தெரியுமா, ரொம்ப முடியலன்னா தான் சொல்லுவோம் அப்படி. இன்றைக்கி ரொம்ப முடியலையாட்டிருக்குது, அதனால் போய் பார்க்குறோம். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போகலான்னு நினச்சேன், ஆனால் போக முடியாது. அந்த ஊர் நீ வந்ததில்லை, அந்த வழியில் என்ன வேலை நம்மளுக்கு போனதே இல்லை தான்.